வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம டூட்டி ஃப்ரூட்டி கேக் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. பவுல் வச்சுட்டு 3/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 கப் மைதா எடுக்க போகிறேன், அதனால் 3/4 கப் சுகர் எடுத்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 கப் நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் அந்த தயிருக்கு பதிலாக 2 முட்டை கூட உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துடலாம். 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம 1/2 கப் நல்ல திக்கான பால் சேர்க்க போகிறோம். இது காய்ச்சி ஆறின பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர் ஊற்றிடலாம். வினிகர் ஊற்றினா தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துகிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் மைதா சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் டூட்டி ஃப்ரூட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு கேக் செய்யறதுக்கான மாவு. இப்போது பேக்கிங் ட்ரே எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் பேக்கிங் ட்ரே இல்லாட்டி கூட பரவாயில்ல, அலுமினியம் பாத்திரம் இருந்தால் அதை வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பண்ணிடுங்க. அப்போ தான் கேக் வந்து அடியில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் மாவை இந்த ட்ரேயில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி 2 தடவை டேப் பண்ணி விட்டுருங்க. நம்ம இன்றைக்கி இட்லி பானையில் தான் செய்ய போகிறோம். இட்லி பானையில் உப்பு கொட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன், அதாவது ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். இதில் இந்த மாதிரி ஸ்டாண்டு ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சிடலாம். கவனமாக வைங்க. வச்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 45 மினிட்ஸ் வச்சுருங்க. இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நைஃப் வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்து பார்த்தா நல்லா க்ளீனாக வரணும். அப்படின்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சிட்ட பிறகு இந்த மாதிரி நைஃப் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு கேக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி கேக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அளவுலாம் மட்டும் நான் சொன்ன மாதிரி அந்த கரெக்டான அளவில் போட்டிங்கன்னா சாஃப்டாக கிடைக்கும் கேக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஈஸி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.